أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. நான் இன்று பனு நசீர் போரை பற்றி கொஞ்சம் குறிப்பிடுவேன். பனு நசீர் கோத்திரத்தின் அறிமுகம் என்னவென்றால், பனு நசீர் என்பது மதீனாவின் ஒரு யூத குடும்பமாக இருந்தது. சில வரலாற்றாசிரியர்கள் பனு நசீர் கைபருடைய யூத கோத்திரமாகும், அவர்கள் வசிக்கக்கூடிய இடத்தை ஜஹ்ரா என்று அழைப்பார்கள் என எழுதியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா சென்றபோது அந்நேரத்தில் பனு நசீருடைய தலைவராக ஹுயை பின் அக்தப் என்பவர் இருந்தார். அவருடைய மூதாதையர்களில் 6வது வம்சத்தில் நசீர் பின் நஹாம் என்ற ஒருவருடைய பெயர் வருகிறது. அவருடைய பெயரால் இந்த கோத்திரம் பனு நசீர் என்று அழைக்கப்படுகிறது. உம்முல் மோமினின் ஹஸ்ரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பனு நசீருடைய இந்த தலைவரான ஹுயை பின் அக்தபுடைய மகளாக இருந்தார்கள். வரலாற்று நூலில் எழுதப்பட்டுள்ளதாவது, ஹுயை பின் அக்தபுடைய முந்தைய தலைமுறை ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்லாம் அவர்களின் சகோதரரான ஹஸ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்லாம் அவர்களை சென்றடைகிறது. ஹுயை பின் அக்தப் என்ற இந்த நபருடைய மூதாதையர்களில் பல பேர் நபிமார்களாக ஆகும் நட்பேறு பெற்றிருக்கிறார்கள். அதனால் அவருக்கு ஆணவம் இருந்தது. அந்த ஆணவத்தின் காரணமாக அல்லாஹ் எங்கள் மீது இவ்வுலகில் பேரருள் செய்துள்ளான், மறுமையிலும் அவன் எங்கள் மீது பரிவும் பேரருளும் செய்வான். பாவங்களின் காரணமாக அவன் எங்களுக்கு சில நாட்கள் மட்டுமே தண்டனை அளிப்பான், இறுதியில் சொர்க்கமே எங்களுடைய தங்குமிடமாக இருக்கும் என்று அவர் கூறி வந்தார். இந்த குலப்பெருமை மற்றும் ஆணவத்தின் காரணமாக ஹுயை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையை விட்டு முகம் திருப்பிக் கொண்டார். பனு நசீர் கோத்திரம் இருந்த இடத்தை பற்றி வரும்போது, அது குபா பள்ளிவாசலில் இருந்து பாதி மைல் தூரத்தில் இருந்தது. வடகிழக்கு பகுதியில் மதீனாவின் நடுப்பகுதியில் அவர்களின் குடியிருப்பு முதலில் வரும். அதற்கு கொஞ்சம் தெற்கு பகுதியில் குபா பள்ளிவாசல் அமைந்திருந்தது என்று வருகிறது. பனு நசீர் போர் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதத்தில் நிகழ்ந்தது. உஹது போருக்கு முன்பு நிகழ்ந்ததாகவும் ஒரு கூற்று உள்ளது. இமாம் புகாரி அவர்களின் கூற்றும் இதுவே ஆகும். ஆயினும் இமாம் புகாரி அவர்கள் இந்த இடத்தில் இன்னொன்றையும் எழுதியிருக்கிறார்கள். அது என்னவென்றால், இப்னு இஸ்ஹாக்கை பொறுத்தவரை இந்த போர் உஹது மற்றும் பிரு மவுனாவுக்கு பிறகு நிகழ்ந்தது என்ற விஷயத்தையும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். உஹது போருக்கு பிறகுதான் பனு நசீர் போர் நிகழ்ந்தது என்று அல்லாமா இப்னு கசீர் மற்றும் அநேக வரலாற்று ஆசிரியர்களும் வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர்களும் எழுதியிருக்கிறார்கள். பனு நசீர் போருக்கான காரணத்தை குறித்து கூறப்பட்டுள்ளதாவது, மக்கத்து குறைஷியர்கள் பத்ரு போருக்கு முன்பு அப்துல்லா பின் உபை பின் சலூல் மற்றும் அவுஸ் ஹஸ்ரஜ் ஆகிய கோத்திரங்களின் இதர சிலை வணங்கிகளுக்கு கடிதம் எழுதினார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்தார்கள். அந்த கடிதத்தில், நீங்கள் எங்களது தோழருக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளீர்கள், மதீனாவில் உங்களுடைய எண்ணிக்கை அனைவரையும் விட அதிகமாக உள்ளது. நாங்கள் சத்தியமிட்டு கூறுவது என்னவென்றால், நீங்கள் அவர்களுடன் போரிடுங்கள், அல்லது அவர்களை உங்களது நகரத்தில் இருந்து வெளியேற்றி விடுங்கள், அல்லது நாங்கள் அரேபியர்களை ஒன்று திரட்டி உங்கள் மீது தாக்குதல் தொடுப்போம், உங்களுடைய போர் வீரர்களுடன் போர் செய்வோம், உங்களுடைய பெண்களையும் குழந்தைகளையும் வெட்டி வீழ்த்துவோம் என்று எழுதியிருந்தார்கள். மக்கத்து காஃபிர்கள் மதீனாவின் தலைவர்களுக்கு இந்த கடிதத்தை எழுதியிருந்தார்கள். உபை பின் சலூல் மற்றும் இதர சிலை வணங்கிகளுக்கு இந்த கடிதம் கிடைக்கப்பெற்ற போது அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு
செய்தி அனுப்பி கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அன்னாருடைய சஹாபிகளுக்கு எதிராக போர் செய்வது என்று உறுதியான எண்ணம் கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது பற்றி தகவல் கிடைத்தபோது அன்னார் சஹாபிகளின் ஒரு குழுவை அழைத்து கொண்டு அவர்களை சந்திக்க சென்றார்கள். அதாவது மதீனாவினுடைய தலைவர்களை அன்னார் சந்தித்தார்கள். குரேஷியர்கள் உங்களுக்கு கடுமையான மிரட்டல் கொடுத்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதம் உங்களை எந்தவோர் ஏமாற்றத்திலும் ஆழ்த்திவிட வேண்டாம். நீங்கள் உங்களைத்தானே எந்தவித ஏமாற்றத்திலும் மூழ்கடித்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் உங்களுடைய சகோதரர்களுக்கு எதிராகவும் மகன்களுக்கு எதிராகவும் சண்டையிட்டு விட வேண்டாம் என்று கூறினார்கள். அவர்கள் அன்னாருடைய இந்த விஷயத்தை கேட்டபோது அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடிந்தது. அவர்கள் தம் எண்ணத்தை தள்ளி வைத்து விலகி கொண்டனர். இவ்வாறு மக்கத்து குரேஷியர்களின் இந்த மிரட்டல் பயனற்று போய்விட்டது. பிறகு குரேஷியர்கள் பத்ரு போருக்கு பிறகு யூதர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். அதில், உங்களிடத்தில் ஆயுதங்கள் உள்ளன, நீங்கள் கோட்டைகளின் எஜமானர்கள் ஆவீர்கள். ஒன்று, நீங்கள் எங்களுடைய தோழருடன் போரிடுங்கள், இல்லையென்றால் நாங்கள் உங்கள் மீது போர் தொடுப்போம். உங்களுடைய ஆண்களை கொன்று விடுவோம், உங்களுடைய பெண்களை எங்களுடைய அடிமைகளாக ஆக்கிக்கொள்வோம் என்று எழுதியிருந்தார்கள். இந்த கடிதம் யூதர்களுக்கு வந்தடைந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மோசடி செய்யலாம் என்பதில் பனு நசீர் பொருந்திக் கொண்டார்கள். ஏனென்றால் யூத கோத்திரங்களோ ஏதாவது வாய்ப்பு கிடைத்தால் முஸ்லிம்களுடைய ஆட்சியையும் ஆற்றலையும் எவ்வளவு விரைவில் முடிவுக்கு கொண்டு வர முடியுமோ அவ்வளவு விரைவில் முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று அவர்கள் ஏற்கனவே விரும்பிக் கொண்டிருந்தனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்பொழுது கொலை செய்வதற்கு ஏதாவது திட்டம் வகுக்க வேண்டும் என்று அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்தனர். நவுதுபில்லா. ஆகவே அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், தாங்கள் 30 தோழர்களுடன் வருகை தாருங்கள், எங்களுடைய 30 ஆலிம்களும் உங்களிடத்தில் வருவார்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் இடைப்பட்ட ஓர் இடத்தில் நாம் ஆஜராவோம் என்று செய்தி அனுப்பினர். அதாவது எப்படிப்பட்ட ஓர் இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால் அது பொதுவானதாக இருக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய பேச்சுக்களை கேட்பார்கள். அதாவது யூதர்களுடைய ஆலிம்கள் அவர்கள் தங்களை உண்மைப்படுத்தினார்கள் என்றால், அதாவது யூத ஆலிம்கள் தங்களின் மீது நம்பிக்கை கொண்டால் நாங்களும் தங்கள் மீது நம்பிக்கை கொள்வோம் என்று கூறினர். அடுத்த நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30 தோழர்களை உடன் அழைத்து கொண்டு அவர்களை நோக்கி புறப்பட்டார்கள். 30 யூத ஆலிம்களும் அன்னாரிடத்தில் வந்தார்கள். யூதர்கள் திறந்த வெளியில் புறப்பட்ட போது அவர்கள் ஒருவர் மற்றவரிடம், நீங்கள் அன்னார் மீது எப்படி தாக்குதல் தொடுப்பீர்கள்? அவர்களுடன் 30 தோழர்கள் இருக்கிறார்களே, அந்த 30 தோழர்கள் இருக்கும்போது தாக்குதல் நடத்துவது கஷ்டமாகும். அவர்கள் எப்படிப்பட்ட தோழர்கள் என்றால் அன்னாருக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டார்கள் என்று பேசிக்கொண்டார்கள். எனவே யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நாம் 60 பேர் எப்படி கலந்துரையாடல் செய்ய முடியும்? ஆகவே தாங்கள் 3 தோழர்களை அழைத்து வாருங்கள், நாங்களும் எங்களுடைய 3 ஆலிம்களை அழைத்து வருகிறோம், அவர்கள் உங்களுடன் பேசுவார்கள் என்று செய்தி அனுப்பினர். எனவே 3 தோழர்களை அழைத்து வரக்கூடிய விஷயத்தை அன்னார் ஒப்புக்கொண்டார்கள். 3 யூத ஆலிம்களும் புறப்பட்டார்கள். அந்த யூதர்களிடத்தில் கத்தியும் இருந்தன. அவர்கள் அன்னார் மீது தாக்குதல் நடத்த விரும்பினர். எவ்வாறு இருப்பினும் அன்னார் புறப்படுவதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். அன்னார் பனு நசீரை நோக்கி சென்று கொண்டிருக்கும்போது பனு நசீரை சார்ந்த நலம் விரும்பியாக இருந்த ஒரு பெண் ஓர் அன்சாரி முஸ்லிமிடம், பனு நசீர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏமாற்றுவதற்காக தீட்டிய திட்டம் குறித்தும் அவர்களின் நோக்கம் குறித்தும் அனைத்து விஷயங்களையும் கூறிவிட்டார். ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களை சென்றடைவதற்கு முன்பே அந்த நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜராகி யூதர்களுடைய நோக்கத்தை குறித்து அன்னாருக்கு தகவல் கூறிவிட்டார். ஆகவே அன்னார் மதினாவுக்கு திரும்பி வந்து விட்டார்கள். இந்த போருக்கான இன்னொரு காரணத்தை எழுதியவாறு ஓர் எழுத்தாளர் இவ்வாறு கூறுகிறார்: பனு நசீர் மறைமுகமாக குரேஷியர்களுக்கு செய்தி அனுப்பியது. அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் போர் செய்யும்படி அவர்களை தூண்டியது. எந்த அளவுக்கென்றால் முஸ்லிம்களுடைய சில பாதுகாப்பு பலவீனங்களை குறித்தும் அவர்களுக்கு செய்தி அனுப்பியது. இது எப்போது நடந்த விஷயம் என்றால், குரேஷியர்கள் முஸ்லிம்களுடன் போர் செய்வதற்காக உஹுதுக்கு அருகில் முகாமிட்டிருந்த போது நடந்ததாகும். இந்த காரணத்தை மூசா பின் உக்பா அவர்கள் மட்டுமே எடுத்து கூறியிருக்கிறார்கள். சில அறிவிப்புகளின்படி உஹுது போருக்கு முன்பு யூதர்களும் மக்கத்து குரேஷியர்களை நன்கு தூண்டிவிட்டார்கள் என்றும் அதன் விளைவாகவே உஹுது போர் மூண்டது என்றும் கூறப்பட்டுள்ளது.
இந்த போருக்கான முக்கிய மற்றும் உடனடி காரணமாக பின்வரும் விஷயமும் கூறப்படுகின்றது. அது என்னவென்றால், பிரு மவுனாவிலிருந்து திரும்பிய பிறகு ஹஸ்ரத் அம்ரு பின் உமையா ஜம்ரி அவர்கள் பனு ஆமீருடைய 2 நபர்களை கொன்று விட்டார்கள். அவர்களுடன் முஸ்லிம்களுடைய ஒப்பந்தம் இருந்தது. இப்பொழுது அவர்களுடைய கொலைக்கான இழப்பீடு குறித்த விவகாரம் இருந்தது. இது தொடர்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு நசீரிடம் சென்றார்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையில் ஐயு ஆவினுஹு ஃபித்தியாத் என்ற ஒரு நிபந்தனை இருந்தது. அதாவது அவர்கள் இழப்பீடு விவகாரத்தில் முஸ்லிம்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்தின் விவரம் பேரு மவுனாவுடைய விவரத்தில் ஏற்கனவே கூறப்பட்டு விட்டது. அது என்னவென்றால், ஹஸ்ரத் அம்ரு பின் உமையா ஜம்ரி அவர்கள் பேரு மவுனாவில் இருந்து மதினாவுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். கன்னாத் என்ற இடத்தை அடைந்தபோது, கன்னாத் என்பது மதினா மற்றும் உஹுதுக்கு இடையில் உள்ள மதினாவின் 3 பிரபல்யமான பள்ளத்தாக்குகளில் ஒரு பள்ளத்தாக்காகும். இங்கு விவசாயமும் செய்யப்பட்டு வந்தது. ஹஸ்ரத் அம்ரு பின் உமையா ஜம்ரி அவர்கள் பனு ஆமீரை சார்ந்த 2 நபர்களை சந்தித்தார்கள். அவர்களுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். ஹஸ்ரத் அம்ரு அவர்கள் அவ்விருவரின் வம்சாவளியை குறித்து விசாரித்தார்கள். அவர்கள் தமது வம்சாவளியை குறித்து கூறினார்கள். அந்த 2 நபர்களும் ஹஸ்ரத் அம்ரு அவர்களுடன் இருந்தார்கள். அந்த இருவரும் தூங்கிய பிறகு ஹஸ்ரத் அம்ரு பின் உமையா ஜம்ரி அவர்கள் அவ்விருவரையும் தாக்கி அவர்களை கொன்றுவிட்டார்கள். பிறகு விரைவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜராகி முழு சம்பவத்தையும் எடுத்துக் கூறினார்கள். இதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் செய்தது மிக மோசமான செயலாகும். அவர்களுடன் நமக்கு சமாதான ஒப்பந்தம் உள்ளது என்று கூறினார்கள். அந்த ஒப்பந்தம் குறித்து தனக்கு தெரியாது என்றும், நான் அவர்களை முஷ்ரிக் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அவர்களுடைய சமுதாயம் நம்முடன் மோசடி செய்திருந்தது என்றும் ஹஸ்ரத் அம்ரு பின் உமையா ஜம்ரி அவர்கள் கூறினார்கள். ஹஸ்ரத் அம்ரு அவர்கள் அவ்விருவருடைய பொருட்களையும் துணிகளையும் கொண்டு வந்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் பொருட்களையும் உடைகளையும் அவர்களின் உறவினர்களுக்கு திரும்ப கொடுக்கும்படி கட்டளையிட்டார்கள். அந்த பொருட்களை அவர்களின் கொலை இழப்பீட்டுடன் அனுப்பி வைக்கும்படி கூறினார்கள். அதற்கு பிறகு சனிக்கிழமை அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு நசீரை நோக்கி புறப்பட்டார்கள். குபா பள்ளிவாசலில் தொழுகையை நிறைவேற்றினார்கள். முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரிகளில் சிலரும் அன்னாருடன் இருந்தார்கள். அன்னார் பனு நசீரை சென்றடைந்த போது அன்னாருடன் 10க்கும் குறைவான சஹாபிகள் மட்டுமே இருந்தார்கள். அந்த மக்கள் தம் சபைகளில் அமர்ந்திருக்க கண்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூத மக்களை தம் சபைகளில் அமர்ந்திருக்க கண்டபோது அவர்களிடம் ஹஸ்ரத் அம்ரு அவர்கள் கொலை செய்த 2 நபர்களுடைய இழப்பீட்டுத் தொகையை கொடுப்பதற்கு தமக்கு உதவி செய்யும்படி பேசுவதற்காக அவர்களுடன் அன்னார் அமர்ந்து விட்டார்கள். இந்த போருக்கான காரணத்தை குறித்து ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களும் எழுதியிருக்கிறார்கள். அதன் மூலமாக மேற்கொண்டு விளக்கமும் கிடைக்கிறது. அன்னார் கூறுகிறார்கள், இந்த போருக்கான காரணத்தை குறித்து ஹதீஸ் வல்லுநர்களும் வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர்களும் பல்வேறு காரணங்களை எடுத்து கூறியிருக்கிறார்கள். இந்த கருத்து வேறுபாடுகளின் காரணமாக இந்த போருக்கான காலத்தை குறித்தும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இப்னு இஸ்ஹாக் மற்றும் இப்னு சாத் ஆகியோரை குறித்து ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், நான் எவர்களை பின்தொடர்ந்து எழுதியுள்ளேனோ இந்த இடத்தில் எவ்வித குறிப்பிட்ட ஆய்வையும் மேற்கொள்ளாமல் நான் பின்தொடர்ந்து எழுதியுள்ளேன். அவர்கள் கூறுவது என்னவென்றால், உஹுது போர் மற்றும் பிரு மவுனாவுக்கு பிறகு பனு நசீர் போர் நடந்ததாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அதற்கான காரணமாக அவர்கள் எழுதுவது என்னவென்றால், அம்ரு பின் உமையா ஜம்ரி அவர்களை காஃபிர்கள் பிரு மவுனா சம்பவத்தின் போது கைது செய்து பிறகு விட்டுவிட்டார்கள். அவர்கள் மதீனாவை நோக்கி திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது வழியில் பனு ஆமீர் கோத்திரத்தை சார்ந்த 2 நபர்களை சந்திக்கிறார்கள். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உடன்படிக்கை செய்திருந்தார்கள். அம்ரு அவர்களுக்கு இந்த ஒப்பந்தம் குறித்து எதுவும் தெரியாது. ஆகவே சந்தர்ப்பம் கிடைத்த உடனேயே அவர்கள் அந்த 2 நபர்களையும் கொன்றுவிட்டார்கள். பிரு மவுனா சம்பவத்திற்கு பழிவாங்கும் விதமாக அவர்களை கொன்றிருந்தார்கள். பிரு மவுனாவில் நிகழ்ந்த கொலைக்கான காரணம் பனு ஆமீர் கோத்திரத்தின் தலைவர்களில் ஒருவனான ஆமீர் பின் துஃபைல் என்பவன் ஆவான். ஆனால் பனு ஆமீர் கோத்திரத்து மக்கள் இந்த கொலை சம்பவத்திலிருந்து தம் கையை விலக்கி கொண்டார்கள். அவர்கள் போரிடவில்லை. ஆனால் எவ்வாறு இருப்பினும் அவர்கள் ஏமாற்றியதாக இவர் கருதினார். ஆகவே இவர்கள் நம்முடைய எதிரிகள் என்று நினைத்து கொண்டு அந்த இருவரையும் கொலை செய்துவிட்டார்.
அம்ரு பின் உமையா அவர்கள் மதீனா வந்தடைந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனைத்து சம்பவத்தையும் எடுத்துக் கூறினார். அந்த இரு நபர்களை கொலை செய்த சம்பவத்தையும் கூறினார். அந்த இரு நபர்கள் கொல்லப்பட்ட செய்தியை அன்னார் கேட்டபோது அம்ரு பின் உமையா அவர்களின் இந்த செயலுக்காக அன்னார் கடும் கோபமுற்றார்கள். அவர்களோ நம்முடன் ஒப்பந்தத்தில் இருந்தார்கள் என்று அன்னார் கூறினார்கள். ஆகவே அன்னார் உடனடியாக கொல்லப்பட்ட அந்த இருவருடைய இரத்த இழப்பீட்டை அவர்களின் வாரிசுகளுக்கு அனுப்பி வைத்தார்கள். பனு ஆமீரை சார்ந்த மக்கள் பனு நசீருக்கு நட்பு கோத்திரமாக இருந்தார்கள். பனு நசீர் முஸ்லிம்களுடைய நட்பு கோத்திரமாக இருந்தார்கள். ஆகவே ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த இரத்த இழப்பீட்டிற்கான பங்கில் பனு நசீர் கோத்திரமும் பங்கெடுக்க வேண்டியது இருந்தது. ஏனென்றால் முஸ்லிம்களுடன் அவர்களுக்கு பரஸ்பர ஒப்பந்தம் ஏற்பட்டிருந்தது. எவ்வாறு இருப்பினும் அவர்கள் பங்கு கொடுக்க வேண்டியது இருந்தது. கொஞ்சம் பங்கு அவர்களும் கொடுக்க வேண்டியது இருந்தது. ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் காரணமாக தம் சில தோழர்களை அழைத்து கொண்டு பனு நசீர் குடியிருந்த இடத்தை சென்றடைந்தார்கள். அவர்களிடம் இந்த அனைத்து சம்பவங்களையும் எடுத்து கூறி இரத்த இழப்பீட்டிற்கான பங்கை கேட்டார்கள். இவ்வாறு தவறுதலாக கொலை செய்துவிட்டார், அதற்கான இழப்பீடு கொடுக்க வேண்டும். நாங்கள் எங்களது பங்கை கொடுக்கிறோம், நீங்களும் எங்களுடன் ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்கள், ஆகவே நீங்களும் உங்களுடைய பங்கை தாருங்கள் என்று கேட்டார்கள். ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், இந்த அறிவிப்புகளை அநேக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். எந்த அளவுக்கென்றால் இந்த அறிவிப்பு தான் வரலாற்றில் பொதுவாக பிரபலமடைந்துள்ளது. ஆனால் இதற்கு எதிராக இமாம் ஜுஹ்ரி அவர்களின் இந்த அறிவிப்பு சரியான ஹதீசுகளில் இருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அது என்னவென்றால், பத்ர் போருக்கு பிறகு மக்கத்து தலைவர்கள் பனு நசீர் கோத்திரத்திற்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். அது எந்த வருடம் எந்த மாதம் என்று குறிப்பிட்டு கூற இயலாது. அதில் நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் முஸ்லிம்களுக்கு எதிராக போர் செய்ய வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு எதிராக போர் செய்வோம் என்று எழுதினார்கள். ஆகவே பனு நசீர் பரஸ்பரம் ஆலோசனை செய்தார்கள். ஏதேனும் நுட்பமான முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்துவிட வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அதற்காக அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏதேனும் சாக்குப்போக்கு கூறி தம்மிடம் அழைக்க வேண்டும், அங்கு சந்தர்ப்பம் கிடைத்த உடனேயே அன்னாரை கொன்றுவிட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். நாங்கள் தங்களுடன் எங்களுடைய ஆலிம்களை கொண்டு மார்க்க கருத்து பரிமாற்றம் செய்ய விரும்புகிறோம். எங்கள் மீது தங்களுடைய உண்மை வெளிப்பட்டு விட்டது என்றால் நாங்கள் தங்கள் மீது ஈமான் கொள்வோம். ஆகவே தாங்கள் தயவு செய்து தங்களுடைய ஏதேனும் 30 தோழர்களை அழைத்து கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் சார்பாகவும் 30 ஆலிம்கள் இருப்பார்கள். நாம் பரஸ்பர கருத்து பரிமாற்றம் செய்வோம் என்று அன்னாருக்கு தகவல் அனுப்பினார்கள். ஒரு பக்கம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தியை அனுப்பி வைத்தார்கள். இன்னொரு பக்கம் அன்னார் வருகை தந்த பிறகு இந்த யூத ஆலிம்கள் அவர்கள் தாம் மறைத்து வைத்திருக்கும் கத்தியால் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அன்னாரை கொலை செய்து விடலாம் என்று அவர்கள் உறுதியான எண்ணம் கொண்டு அதற்கேற்ப முழு ஆயத்தமும் மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் பனு நசீர் கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி ஒரு அன்சாரி நபரிடம், அவர் அந்த பெண்மணிக்கு உறவு முறையில் சகோதரனாக இருந்தார், தம் கோத்திரத்து மக்களுடைய இந்த தீய எண்ணம் குறித்து தக்க நேரத்தில் தகவல் கூறிவிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது வீட்டிலிருந்து புறப்பட்டிருந்தார்கள். இந்த தகவல் கிடைத்த உடனேயே திரும்பி வந்து விட்டார்கள். உடனடியாக ஆயத்தமாகும்படி கட்டளையிட்டார்கள். சஹாபிகளின் ஒரு குழுவை அழைத்து கொண்டு பனு நசீருடைய கோட்டைகளை நோக்கி புறப்பட்டார்கள். அங்கு சென்றடைந்ததும் உடனேயே அவர்களை முற்றுகையிட்டார்கள். பிறகு அவர்களுடைய தலைவர்களுக்கு செய்தி அனுப்பினார்கள், இவ்வாறான நிலை இருக்கும்போது நான் உங்களை மதீனாவில் இருக்க விட முடியாது. ஆகவே நீங்கள் மீண்டும் புதிய வகையில் என்னுடன் ஒப்பந்தம் செய்து இனிமேல் நீங்கள் ஒப்பந்தத்தை முறிக்க மாட்டோம் என்றும் மோசடி செய்ய மாட்டீர்கள் என்றும் எனக்கு நம்பிக்கையூட்டாதவரை நான் உங்களை மதீனாவில் வைத்திருக்க முடியாது என்று செய்தி அனுப்பினார்கள். ஆனால் யூதர்களோ ஒப்பந்தம் செய்வதை விட்டுவிட்டு தெளிவாக மறுத்துவிட்டார்கள். இவ்வாறு அந்த போர் ஆரம்பமானது. பனு நசீர் மிகவும் ஆணவமான வழிமுறையை மேற்கொண்டு கோட்டையை அடைத்து கொண்டு இருந்து விட்டார்கள். அதாவது மிகவும் கிளர்ச்சி செய்தவாறு, ஆணவத்தை வெளிப்படுத்தியவாறு, நம்மிடத்தில் ஆற்றல் உள்ளது என்று நினைத்து கொண்டு கோட்டைக்குள் இருந்து விட்டார்கள். யூதர்களுடைய இன்னொரு கோத்திரமான பனு குரைசாவும் கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறது என்று அடுத்த நாள் அன்னாருக்கு தகவல் கிடைத்தபோது, அல்லது அன்னார் அறிகுறிகளை கொண்டு அதை தெரிந்து கொண்டபோது, சஹாபிகளின் ஒரு படைப்பிரிவை அழைத்து கொண்டு பனு குரைசாவுடைய கோட்டைகளை நோக்கி புறப்பட்டார்கள்.
அவர்களை முற்றுகையிட்டார்கள். தம் ரகசியம் வெளிப்பட்டு விட்டதை பனு குறைசா கண்டபோது அவர்கள் பயந்து மன்னிப்பு கேட்டார்கள். மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சமாதான ஒப்பந்தத்தையும் பரஸ்பர ஆதரவுக்கான உடன்படிக்கையும் செய்து கொண்டார்கள். ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய முற்றுகையை அகற்றிவிட்டார்கள். பிறகு பனு நசீருடைய கோட்டைகளை நோக்கி புறப்பட்டார்கள். ஆனால் பனு நசீரோ முன்பிருந்தது போன்றே தமது பிடிவாதத்திலும் பகைமையிலும் அவர்கள் இருந்தார்கள். இது ஒரு முறையான போராக மாறியிருந்தது. இவை பனு நசீர் போருக்கான காரணங்களாக கூறப்படுகின்ற பல்வேறு அறிவிப்புகள் ஆகும். வரலாற்று ரீதியாக முதலாவது கூறப்பட்ட அறிவிப்பு மிக சரியானதாக தெரிகிறது. மற்ற ஹதீஸ்களிலும் இந்த அறிவிப்புக்கு அதிகமான அளவில் ஆதரவு காணப்படுகிறது. ஆனால் முதலில் கூறப்பட்ட அறிவிப்பை வரலாற்று ஆசிரியர்கள் அதிகமான அளவில் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். சில சரியான ஹதீஸ்களிலும் இதன் நம்பகத்தன்மையின் பக்கம் சைகை காணப்படுகிறது. இமாம் புகாரி அவர்கள் ஜுஹ்ரி அவர்களின் கூற்றுக்கு முன்னுரிமை அளித்த போதிலும் ஆமீர் கோத்திரத்தின் கொல்லப்பட்ட 2 நபருடைய இரத்த இழப்பீடு பற்றியும் எடுத்துரைத்துள்ளது. இமாம் புகாரி அவர்கள் ஜுஹ்ரி அவர்களின் கூற்றுக்கு முன்னுரிமை அளித்த போதிலும் ஆமீர் கோத்திரத்தின் கொல்லப்பட்ட 2 நபருடைய இரத்த இழப்பீடு பற்றியும் கூறியுள்ளார்கள். ஆகவே இரு அறிவிப்புகளையும் சரியானதாக கருதி இணைத்து பார்க்கும்போது நம்முடைய கருத்தில் எந்த ஆட்சேபனையும் எழுவதில்லை. ஆயினும் போருக்கான காலத்தை குறித்த இந்த அறிவிப்புகளில் ஏதேனும் ஓர் அறிவிப்புக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டியது வருகிறது. ஏனென்றால் காலத்தை பொறுத்தவரை இவ்விரண்டு அறிவிப்புகளையும் சரியானதாக ஒப்புக்கொள்ள முடியாது. பனு நசீர் சார்பாக பல்வேறு தருணங்களில் போர் மூழ்வதற்கு போர் ஏற்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் உருவாகி வந்தன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு அவகாசம் கொடுத்து கொண்டே வந்தார்கள். அவர்களை கண்டும் காணாமல் இருந்து வந்தார்கள். ஆனால் பிஹ்ரு மவுனா சம்பவத்திற்கு பிறகு இறுதியாக உருவாகிய காரணத்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களின் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து கூறி அவர்களுக்கு எதிராக படையெடுப்பு செய்தார்கள் என்று தெரிய வருகிறது. ஆகவே எந்த அளவுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் எடுத்து கூறப்பட்டுள்ளனவோ அந்த அனைத்தும் தத்தமது இடத்தில் சரியானதாக உள்ளன. ஆனால் பனு ஆமீருடைய கொல்லப்பட்ட 2 நபர்களுடைய இரத்த இழப்பீட்டை கேட்டு சென்றபோது நிகழ்ந்த சம்பவம் இந்த போருக்கான இறுதி தூண்டுகோலாக அமைந்தது. எது சரி என்பதை அல்லாஹ்வே நன்கறிவான். நான் எடுத்து கூறிய இந்த அனைத்தும் சீரத் காத்தமுன் நபியின் என்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்டதாகும். பிறகு எழுதப்பட்டுள்ளதாவது: பனு நசீர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற அசுத்தமான சூழ்ச்சியும் செய்தார்கள். இதுவும் இந்த போருக்கான ஒரு காரணமாக அமைந்தது. இதை குறித்து ஏற்கனவே கூறப்பட்டது போன்று இழப்பீடு தொடர்பாக அன்னார் சஹாபிகளின் ஒரு குழுவுடன் பனு நசீருக்கு சென்றார்கள். அன்னார் சனிக்கிழமை என்று புறப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரிகளின் ஒரு குழுவுடன் குபா பள்ளிவாசலில் தொழுகையை நிறைவேற்றினார்கள். பிறகு ஒப்பந்தத்திற்கு ஏற்ப பனு நசீரிடம் சென்று இழப்பீடு கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சஹாபிகளுடன் சென்றார்களோ அவர்களுடைய எண்ணிக்கை 10ஐ விடவும் குறைவாக இருந்தது. அவர்களில் ஹஸ்ரத் அபூ பக்ர், ஹஸ்ரத் உமர், ஹஸ்ரத் அலி ஆகியோரும் இருந்தார்கள் என்று அறிவிப்பில் எழுதப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் ஜுபைர், ஹஸ்ரத் தல்ஹா, ஹஸ்ரத் சஅத் பின் முஆஸ், ஹஸ்ரத் உசைத் பின் ஹுசைர் மற்றும் ஹஸ்ரத் சாத் பின் உபாதா ஆகியோரின் பெயர்களும் காண கிடைக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சென்றடைந்ததும் இழப்பீடை பற்றி யூதரிடம் பேசினார்கள். அப்போது அவர்கள், நிச்சயமாக அபு காசிம் அவர்களே, முதலில் தாங்கள் உணவு உண்ணுங்கள், பிறகு தங்களுடைய வேலையின் பக்கம் வருகிறோம் என்று கூறினார்கள். இவ்வாறு யூதர்கள் வெளிப்படையான முறையில் மிகவும் நல்ல விதமாக அன்னாருடன் பேசினார்கள். ஆனால் அதற்கு பின்னால் அன்னாரை கொலை செய்வதற்கான திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுடைய வீடுகளின் சுவருக்கு அருகில் அமர்ந்திருந்தார்கள். அப்போது யூதர்கள் தமக்குள் ஆலோசனை செய்தார்கள். அன்னாரை கொலை செய்வதற்கு உங்களுக்கு இதைவிட சிறந்த வாய்ப்பு கிடைக்காது. ஆகவே வீட்டின் கூரைக்கு மேலே ஏறி சுவரின் மேலே இருந்து பெரும் பாறையை அவர்களின் மீது யார் போடுவார், அதன் மூலமாக நமக்கு அவரிடமிருந்து ரட்சிப்பு கிடைத்துவிடும் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். இன்னொரு எழுத்தாளர் இந்த சம்பவத்தை எடுத்துரைத்தவாறு இவ்வாறு எழுதுகிறார்: அம்மக்களின் தலைவரான ஹுயை பின் அக்தப் என்பவர், யூத கூட்டமே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் சில தோழர்களுடன் உங்களிடத்தில் வந்துள்ளார். அவர்களின் எண்ணிக்கை 10ஐ விடவும் குறைவாக உள்ளது. இந்த வீட்டின் மேலே இருந்து பெரும் பாறையை எறிந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்றுவிடுங்கள்.
உங்களுக்கு இதைவிட சிறந்த வாய்ப்பு மீண்டும் கிடைக்காது. அவர்களை கொன்றுவிட்டால் அவர்களின் தோழர்கள் சிதறிப்போய் விடுவார்கள். மக்காவிலிருந்து வந்த அவர்களின் தோழர்கள் திரும்ப மக்காவுக்கு சென்று விடுவார்கள். இங்கு அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் கோத்திரத்தினர் எஞ்சி விடுவார்கள். அவர்கள் உங்களுடைய நட்பு கோத்திரங்கள் ஆவார்கள். ஆகவே நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை இப்பொழுதே செய்துவிடுங்கள் என்று கூறினார். அப்போது அம்ர் பின் ஜிஹாஷ் என்ற தீய இயல்புடைய ஒரு யூதன், நான் அந்த வீட்டின் மேலே ஏறி பாறையை எறிந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நவுதுபில்லா கொலை செய்து விடுவேன் என்று கூறினான். இந்த அனைத்து ஆலோசனைகளும் நடந்து கொண்டிருக்கும் போது பனு நசீருடைய ஒரு தலைவர் சலாம் பின் முஷ்கம் என்பவர், யூத கூட்டத்தினரே, நீங்கள் வாழ்நாள் முழுவதும் எனக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இன்று என்னுடைய விஷயத்தை நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உங்களுடைய இந்த எண்ணத்தை குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டுவிடும். இது நமக்கும் அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தத்திற்கு எதிரானதாகும் என்று கூறினார். ஆனால் யூதர்களோ அவருடைய எந்த விஷயத்தையும் கேட்கவில்லை. தமது எண்ணத்தில் உறுதியாக இருந்தார்கள். இதற்கு பிறகு நிகழ்ந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலத்தில் எடுத்துரைப்பேன். அவர்கள் கொலை செய்வதற்கு என்ன திட்டம் தீட்டினார்கள் என்பதை பற்றியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எவ்வாறு காப்பாற்றினான், அவர்களுடைய திட்டத்தை எவ்வாறு தோல்வியடையச் செய்தான் என்பதை பற்றியும் பின்வரும் காலத்தில் எடுத்துக் கூறுவேன். இறுதியில் நான் பாகிஸ்தானுடைய அகமதிகளுக்காகவும் குறிப்பாக துவாவுக்காக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அவர்கள் மீது தற்போது மீண்டும் கடுமைகள் காட்டப்பட்டு வருகின்றன. அல்லாஹ் வெகு விரைவில் பாகிஸ்தானிய அகமதிகளுக்கும் அவர்களின் அநீதியாளர்களிடமிருந்து ரட்சிப்பை வழங்குவானாக. அங்கும் நமது நிலைமைகள் சிறந்ததாக ஆகட்டுமாக. சின்ன சின்ன விஷயங்களுக்காகவும் வழக்குகள் தொடரப்படுகின்றன. நெருக்கடிகள் கொடுப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்கு பிறகு நான் ஜனாசாவும் தொலை வைப்பேன். ஜுமாவுக்கு பிறகு அவர்களின் குறிப்பை இப்பொழுது நான் கூறிவிடுகின்றேன். முதலாவது குறிப்பு மதிப்பிற்குரிய குலாம் சர்வர் சாஹிப் ஷஹீது அவர்களை பற்றியதாகும். இவர்கள் மதிப்பிற்குரிய பஷீர் அஹமது சாஹிப் அவர்களின் மகன் ஆவார்கள். இரண்டாவது குறிப்பு ராஹத் அகமது பாஜ்வா சாஹிப் அவர்களை பற்றியதாகும். இவர்கள் மதிப்பிற்குரிய முஷ்தாக் அகமது பாஜ்வா சாஹிப் அவர்களின் மகன் ஆவார்கள். இவர்கள் சாதுல்லாப்பூர் மண்டி பஹாவுத்தீன் மாவட்டத்தில் வசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஜூன் 8ஆம் தேதி இவர்கள் ஷஹீதாக்கப்பட்டுள்ளார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவோன். அகமதியத்தின் எதிரி ஒருவன் குலாம் சர்வர் சாஹிப் மற்றும் ராஹத் பாஜ்வா சாஹிப் ஆகியோரை ஒருவர் பின் ஒருவராக சுட்டு ஷஹீதாக்கியுள்ளான். ஷஹாதத்தின் போது குலாம் சர்வர் சாஹிப் ஷஹீது அவர்களின் வயது 64 ஆகும். ராஹத் பாஜ்வா சாஹிப் ஷஹீத் அவர்களின் வயது 32 ஆகும். விவரத்தின் அடிப்படையில் குலாம் சர்வர் சாஹிப் ஷஹீத் அவர்கள் சாதுல்லாப்பூரில் உள்ள அஹமதியா பள்ளிவாசலில் லுகர் தொழுதுவிட்டு தம் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். வீட்டுக்கு அருகில் சையது அலி ரஸா என்ற பெயருடைய அகமதியத்தின் எதிரி ஒருவன், இவன் உள்ளூர் மதரசாவில் மாணவனாக இருக்கின்றான். இவன் குலாம் சர்வர் சாஹிப் அவர்களை பின்தொடர்ந்து சென்று துப்பாக்கியால் சுட்டுள்ளான். தலையில் குண்டடி பட்டதன் காரணமாக அவர்கள் சம்பவ இடத்திலே ஷஹீதாகிவிட்டார்கள். சம்பவம் நிகழ்ந்த பிறகு கொலையாளி அங்கிருந்து சென்று விட்டான். அந்த கிராமத்தின் இன்னொரு பகுதிக்கு சென்று அங்கு மதிப்பிற்குரிய ராஹத் அகமது பாஜ்வா சாஹிப் என்ற இன்னொரு அகமதியையும் துப்பாக்கியால் சுட்டு ஷஹீதாக்கியுள்ளான். அதற்கு பிறகு கொலையாளியின் கைது நடவடிக்கை அமலுக்கு வந்துள்ளது. இந்த சம்பவங்களுக்கு பிறகு கொலையாளி போலீசிடம் தமது ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்கும்போது அவர்களை நான் தான் கொன்றேன், சொர்க்கத்தை பெறுவதற்காக நான் இவ்வாறு செய்தேன் என்று கூறியுள்ளான். சொர்க்கத்தை பெறுவதற்காக இந்த அனைத்தையும் நான் செய்தேன் என்று கூறியுள்ளான். எனக்கு வேறு ஏதேனும் அகமதிகள் தென்பட்டிருந்தால் நான் அவர்களின் உயிரை எடுப்பதற்கும் தயங்கியிருக்க மாட்டேன் என்று கூறியுள்ளான். இது மௌலவிகளால் கற்றுக் கொடுக்கப்பட்ட இஸ்லாமிய போதனையாக இருக்கிறது. மக்கள் மீது இது இவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறான இஸ்லாமிய போதனையை அவர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை விரைவில் பிடிப்பதற்கான ஏற்பாட்டை அல்லாஹ் செய்வானாக. பஷீர் அகமது சாஹிப் அவர்களின் மகனாகிய ஷஹீது குலாம் சர்வர் சாஹிப் அவர்களின் குடும்பத்தில் அவர்களுடைய கொள்ளு தாத்தா ஹஸ்ரத் ஷரஃப்தீன் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக அஹமதியத் வந்தது. அவர்கள் பிளேக் நோயின் அடையாளத்தினால் தாக்கத்திற்குள்ளாகி சாதுல்லாப்பூரை சார்ந்த பிற நபர்களுடன் சேர்ந்து ஹஸ்ரத் மௌலானா குலாம் ரசூல் சாஹிப் ராஜிகி அவர்கள் மூலமாக கடிதம் எழுதி பைய செய்திருந்தார்கள். பிறகு 1903ஆம் ஆண்டில் ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
ஜெஹலம் வழக்கு தொடர்பாக ஜெஹலம் வந்திருந்த போது அன்னாரை தரிசிக்கும் நல்வாய்ப்பையும் பெற்றார்கள். ஷஹீத் மர்ஹூம் அவர்கள் இறையருளால் வசியத் அமைப்பிலும் இணைந்திருந்தார்கள். ஐவேளை தொழுகையை ஜமாத்தாக தொழக்கூடியவராகவும் தஹஜுதை கடைபிடிக்கக்கூடியவராகவும் இருந்தார்கள். அதிகமாக தரூர் ஷரீஃப் ஓதக்கூடியவராகவும் நஃபில் நோன்புகள் நோட்கக்கூடியவராகவும் திருக்குரானை குறிப்பாக ஓதும் பழக்கமுடையவராகவும் இருந்தார்கள். அது மட்டுமின்றி ஜமாத் நூல்களை முறையாக வாசிக்கும் பழக்கமுடையவராகவும் இருந்தார்கள். ஜமாத்துக்காக தினந்தோறும் 2 ரக்காத் நஃபில் தொழும் பழக்கமுடையவராகவும் இருந்தார்கள். தினந்தோறும் சதகா கொடுப்பவராக இருந்தார்கள். தேவையுடையவர்களுக்கு மறைவாக உதவி செய்து வந்தார்கள். கையேந்திய எவரையும் தம் வீட்டை விட்டு வெறுங்கையுடன் அனுப்ப மாட்டார்கள். உள்ளூர் ஜமாத்தின் ஜெனரல் செக்ரட்டரியாக பணியாற்றியதை மட்டுமின்றி சாதுல்லாப்பூருடைய முரப்பி அத்வாலாகவும் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு இவர்களுக்கு கிடைத்துள்ளது. மர்ஹூமுக்கு தப்லீகிற்கான மிகுந்த ஆர்வம் இருந்தது. பல நல்ல உள்ளங்கள் இவர்களின் மூலமாக பையத் செய்யும் நல்வாய்ப்பு பெற்றுள்ளன. கடந்த காலத்தில் கலிமா தொடர்பான விவகாரத்தில் இதர மக்களுடன் 3-4 நாட்கள் வழக்கு பதியப்படாமல் இறைவழியில் கைதாகி இருக்கும் நல்வாய்ப்பும் இவர்களுக்கு கிடைத்துள்ளது. மாவட்ட காயிதாக இருக்கும் ஷாஹித் இம்ரான் என்பவர் மர்ஹூம் அவர்களின் சகோதரருடைய மகனும் ஆவார். அவர் கூறுகிறார், ஷஹீத் மர்ஹூம் அவர்கள் மீண்டும் மீண்டும் தமது ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்தி வந்தார்கள். அது என்னவென்றால், அல்லாஹ் தமக்கு எப்படிப்பட்ட ஒரு தொண்டுக்கான நல்வாய்ப்பை வழங்க வேண்டும் என்றால் அதன் மூலமாக அஹமதியா ஜமாத்தின் வரலாற்றில் தம் பெயர் பொன் எழுத்துக்களால் எழுதப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அல்லாஹ் அவர்களின் இந்த விருப்பத்தை இவ்வாறு பூர்த்தி செய்துள்ளான். மர்ஹூம் அவர்கள் தமக்கு பின்னால் விட்டு சென்றவர்களுள் அவர்களின் மனைவி மதிப்பிற்குரிய சாஜிதா பர்வீன் சாஹிபா அவர்களுடன் 2 மகன்களையும் 4 மகள்களையும் விட்டு சென்றுள்ளார்கள். அவர்களில் அந்த மகள்களில் 2 சிறு வயதுடையவர் ஆவார்கள். ஒருவர் FSCயில் படித்து வருகிறார், இன்னொருவர் மெட்ரிக்கில் படிக்கிறார். மற்ற பிள்ளைகள் திருமணமானவர்கள் ஆவார்கள். மர்ஹூமிடத்தில் கட்டுப்படக்கூடிய பண்பு முழுமையாக காணப்பட்டது. ஜமாத்தின் தலைவர் கூறுகிறார், ஷஹீத் மர்ஹூமுடன் அவருக்கு உறவு முறையும் இருந்தது. சில சமயங்களில் சச்சரவுகள் ஏற்படுவதுண்டு. பரஸ்பர தொடர்புகளில் ஏற்றத்தாழ்வுகள் வருவதுண்டு. ஆனால் ஜமாத் விவகாரம் என்று வரும்போது, தாங்கள் ஜமாத் தலைவர் ஆவீர்கள், தாங்கள் என்ன கூறினாலும் அதற்கு நான் முழுமையாக கட்டுப்படுவேன் என்று மர்ஹூம் கூறுவார்கள். இவ்வாறான முன்னுதாரணத்தை அவர்கள் காட்டியுள்ளார்கள். மக்களுடைய பல முறையீடுகள் வருவதை நாம் பார்க்கிறோம். தம் தனிப்பட்ட பகைமையின் காரணமாக ஜமாத் அமைப்புடன் ஒத்துழைப்பு தருவதில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் மர்ஹூம் அவர்கள் ஒருபோதும் இவ்வாறான விஷயத்தை வெளிப்படுத்தியது கிடையாது. முழுமையான கட்டுப்படுதலுடன் ஜமாத் அமைப்பிற்கு கீழ்ப்படிந்துள்ளார்கள். மாவட்ட முரபியான மலிக் அமானுல்லா சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், குலாம் சர்வர் சாஹிப் அவர்களை குறித்து நான் கண்டுணர்ந்த விஷயம் என்னவென்றால், பள்ளிவாசலுக்கு எப்பொழுதும் முதலில் வந்து முதல் வரிசையில் வலப்பக்கமாக அமர்ந்து விடுவார்கள். இறை தியானத்தில் மூழ்கி இருப்பார்கள். மிகவும் பணிவுள்ள அமைதியான இயல்பை கொண்டவராக இருந்தார்கள். ஹிலாஃபத்துடன் குறிப்பான நேசம் இருந்தது. ஹஸ்ரத் மசீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நூல்களை வாசிக்கும் ஆர்வமும் கொண்டிருந்தார்கள். தப்லீக் ஆர்வமும் இருந்தது. ஹஸ்ரத் 4வது கலிஃபத்துல் மசீஹ் அவர்களின் கேள்வி பதில் மற்றும் இதர ஆடியோ வீடியோக்களையும் தம்மிடத்தில் வைத்திருப்பார்கள். அவற்றை மிக ஆர்வத்துடன் கேட்டு வந்தார்கள். ஹஸ்ரத் 4வது கலிஃபத்துல் மசீஹ் அவர்களின் கேள்வி பதில் மற்றும் இதர ஆடியோ வீடியோக்களையும் தம்மிடத்தில் வைத்திருப்பார்கள். அவற்றை மிக ஆர்வத்துடன் கேட்டு வந்தார்கள், பார்த்து வந்தார்கள். ஒரு முரபி கூறுகிறார், பள்ளிவாசல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு நான் அதில் ஷஹீதாகிவிட்டதாக கனவு கண்டேன். முரபி சாஹிப் அவர்கள் இந்த கனவை மர்ஹூம் அவர்களுக்கு கூறிய போது, ஷஹீத் மர்ஹூம் அவர்கள், முரபி சாஹிப் அவர்களே, முதலில் தாங்கள் ஷஹீத் ஆகிறீர்களா அல்லது நான் ஆகிறேனா என்று பார்ப்போம் என்றார்கள். முன்பே அவர்களுக்கு அது குறித்து ஏதேனும் அறிகுறி தெரியப்படுத்தப்பட்டிருக்கலாம். அதன் காரணமாக அவர்கள் இந்த விஷயத்தை பேசியிருக்கலாம். அல்லாஹ் அவர்களின் அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. அவர்களின் சந்ததிகளிடத்திலும் அவர்களின் நன்மையை தொடரச் செய்வானாக. முழுமையான நன்றி உணர்வுடன் அவர்கள் வாழக்கூடிய நல்வாய்ப்பை அவர்களுக்கு வழங்குவானாக. அடுத்த நற்குறிப்பு மதிப்பிற்குரிய ராகத் அகமது பாஜ்வா சாஹிப் ஷஹீது அவர்களை பற்றியதாகும். இவர்கள் முஷ்தாக் அகமது பாஜ்வா சாஹிப் அவர்களின் மகனாவார்கள். விவரத்திற்கு ஏற்ப ராகத் பாஜ்வா சாஹிப் அவர்கள் சாதுல்லாப்பூர் பஸ் ஸ்டாப்பில் உள்ள தமது சமையல் சென்டரில் இருந்து தம் வீட்டுக்கு திரும்பி சென்று கொண்டிருந்தார்கள். மேற்கூறப்பட்ட சையத் அலி ரஸா என்ற கொலையாளி அவர்கள் மீது துப்பாக்கியால் சுட்டான். தலையில் குண்டடிப்பட்டதன் காரணமாக சம்பவ இடத்திலே அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள்.
ராகத் அகமது பாஜ்வா சாஹிப் ஷஹீத் அவர்களின் குடும்பத்தில் அவர்களுடைய பாட்டனார் மதிப்பிற்குரிய ரஷீத் அகமது சாஹிப் அவர்கள் மூலமாக அகமதியத் வந்தது. அவர்கள் தம் சகோதரனான மதிப்பிற்குரிய ஹஃபீசுல்லா சாஹிப் அவர்கள் மூலமாக 1978 பைய செய்திருந்தார்கள். ஷஹீத் மர்ஹூம் அவர்கள் அல்லாஹ்வின் அருளால் வசியத் அமைப்பில் இணைந்திருந்தார்கள். எப்பொழுதும் எந்த ஒரு அகமதியின் ஷஹாதத் பற்றியும் அவர்கள் கேள்விப்படும் போதெல்லாம் மிகவும் ஏக்கத்துடன் இந்த அந்தஸ்து நட்பேறு பெற்றவர்களுக்கு தான் கிடைக்கும் என்று கூறி வந்தார்கள். அஹமதியா கிலாஃபத்துடன் அளப்பரிய நேசம் வைத்திருந்தார்கள். விருந்தோம்பல் பண்பு அவர்களிடத்தில் மிகைத்து காணப்பட்டது. மிகவும் இன்முகத்துடன் காணப்படுவார்கள். எல்லோருடனும் அன்புடன் பரிமாறுவார்கள். யாராவது எதிர்மறையாக நடந்து கொண்டால் அவருடன் நேர்மறையாக நடந்து கொள்வார்கள். 2018 ஆண்டில் காதியான் சென்றிருந்த போது எல்லா நேரமும் பள்ளிவாசல் அல்லது பைத்து துவாவில் துவாக்களிலே மூழ்கியிருந்தார்கள். எப்பொழுது ஜமாத் ஒன்றுக்காக அழைக்கப்பட்டாலும் உடனடியாக தம் அனைத்து வேலைகளையும் விட்டுவிட்டு ஆஜராகி விடுவார்கள். ஜமாத் நிகழ்ச்சிகளின் போது விருந்தினர்களுக்காக அவர்களே உணவு சமைத்து வந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு சொந்தமான ஹோட்டல் ஒன்றும் இருந்தது. வக்ஃப் செய்து தாரு ஜியாஃபத்துக்கு சென்று ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விருந்தினர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று அவர்கள் விருப்பப்பட்டு வந்தார்கள். இவர்களுடைய கசின் ஒருவர் ஜாமியாவில் படிக்கிறார். அவர் கூறுகிறார், மர்ஹூம் அவர்கள் என்னை சந்திக்கும் போதெல்லாம் ஒருபோதும் நன்றி மறந்துவிடக்கூடாது. இறுதி மூச்சு வரை தமது நன்றி உணர்வை நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நமது குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடியவனாக நீ ஆவாய் என்று அறிவுரை கூறி வந்தார்கள். ஷஹீத் மர்ஹூம் அவர்கள் பின்விட்டு சென்றவர்கள் பெற்றோர் மட்டுமின்றி அவர்களின் மனைவி அமத்து நூர் சாயிபா அவர்களும் 2 மகள்களும் அடங்குவார்கள். ஜுவைரியா என்ற மகளுக்கு 4 வயதாகிறது. ஜிமல் ராகத் என்ற மகளுக்கு 1.5 வயதாகிறது. அல்லாஹ் இந்த ஷஹீதுகளுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தோஸில் உயரிய அந்தஸ்தை வழங்குவானாக. அவர்களுடன் கருணை மற்றும் பாவ மன்னிப்புடன் நடந்து கொள்வானாக. பின்விட்டு சென்ற அனைவருக்கும் அழகிய பொறுமையை வழங்குவானாக. அவர்களை தம் பாதுகாப்பிலும் அடைக்கலத்திலும் வைத்திருப்பானாக. இத்துடன் இன்னொரு ஜனாசாவும் உள்ளது. மதிப்பிற்குரிய மலிக் முசஃபர் கான் சாஹிப் ஜோயா அவர்களுடையதாகும். இவர்கள் கடந்த நாட்களில் 93 வயதில் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவோன். அல்லாஹுடைய அருளால் மூசியாக இருந்தார்கள். இவர்களுடைய மகன் முகமது மத்தியுல்லா ஜோயா சாஹிப் அவர்கள் ஜமாத்தின் முரப்பி ஆவார்கள். ஹவாயில் தொண்டாற்றுகிறார்கள். பயண ஆவணங்கள் இல்லாததன் காரணமாக தந்தையினுடைய ஜனாசா மற்றும் நல்லடக்கத்தில் கலந்து கொள்ள இயலவில்லை. முரப்பி சாஹிப் எழுதுகிறார்கள், தந்தை மார்க்கப்பற்று மிக்கவராகவும் இரையச்சம் கொண்டவராகவும் ஏழைகளை பராமரிக்கக்கூடியவராகவும் தஹஜ்ஜு தொழக்கூடியவராகவும் ஐவேளை தொழுகைகளை கடைபிடிக்கக்கூடியவராகவும் முறையாக திருக்குர்ஆனை பொருளுடன் ஓதக்கூடியவராகவும் ஒரு நல்ல தூய மனிதராகவும் இருந்தார்கள். 24 வயதில் 1953 ஆண்டில் அவர்கள் தாமே அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவர்களிடத்தில் ஒரு புரட்சி ஏற்பட்டது. அப்போது இருந்து அவர்கள் இறைவணக்கம், ஹிலாஃபத்தில் நன்றி உணர்வு மற்றும் மனிதத்திற்கு தொண்டு செய்வது ஆகியவற்றில் முன்னுதாரண வாழ்வை வாழ்ந்துள்ளார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையில் ஜமாத்திற்கு தொண்டாற்றும் நல்வாய்ப்பை பெற்றுள்ளார்கள். 15 வருடங்களாக தம் ஜமாத்தான சக் 152 ஷுமாலியில் தலைவராகவும் இருந்துள்ளார்கள். கூறுகிறார், அவர்களுடைய நாவிலிருந்து ஒருபோதும் எந்த ஒரு பொறுப்பாளரை குறித்தும் எந்த ஒரு முறையீடோ புகாரோ கேட்டது கிடையாது. ஜமாத் பொறுப்பாளர் அவர் சாயிக்காக இருந்தாலும் உங்களுடைய வீட்டுக்கு வந்தால் அவர் கலீஃபாவுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற காரணத்தால் அவருக்கு கண்ணியம் கொடுப்பது உங்கள் மீது கடமையாகும் என்று எப்பொழுதும் அறிவுரை செய்து வந்தார்கள். தாமும் செயல் ரீதியாக எப்பொழுதும் ஜமாத்துடைய விருந்தினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் குறிப்பாக கண்ணியம் கொடுத்து வந்தார்கள். நான் வசியத் குறித்து கவனமூட்டிய போது 2005 ஆண்டில் மர்ஹூம் அவர்கள் ஏற்கனவே மூசியாக இருந்தார்கள். அப்போது அவர்கள் தமது வசியத்தை 10 1 பங்கில் இருந்து 3 1 பங்காக ஆக்கிவிட்டார்கள். அதாவது விகிதாச்சாரத்தை அதிகரித்து கொண்டார்கள். எவ்வாறு நான் இந்த திட்டத்தில் பங்கெடுப்பேன் என்று அவர்கள் செயல்பட்டார்கள். தம் குழந்தைகளிடம் பொருள் தியாகம் மற்றும் சந்தாக்கள் என்பது உண்மையில் மனிதன் முதல் நேரத்திலேயே கொடுப்பதாகும். செக்ரட்டரிமால் நினைவுபடுத்துவதற்கு வாய்ப்பே கொடுக்கக்கூடாது என்று கூறி வந்தார்கள். பென்ஷன் வரும்போது அவர்கள் அனைத்தையும் விட முதலில் சந்தாவுக்காக கொடுத்து விடுவார்கள். 1990 இறுதியில் நமது ஜமாத்துக்கு முரப்பி ஹவுஸ் உடைய தேவை ஏற்பட்ட போது கிராமத்துக்குள் பள்ளிவாசலுக்கு அருகில் இருந்த தமது நிலத்தை எவ்வித தயக்கமும் இன்றி அன்பளிப்பாக ஜமாத்துக்கு கொடுத்து விட்டார்கள். அல்லாஹ் மர்ஹூமுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக, அந்தஸ்துகளை உயர்த்துவானாக, அவர்களின் நன்மைகளை அவர்களுடைய சந்ததிகளுக்கும் தொடரச் செய்வதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக.
الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر